தமிழ்நாட்டின் காவல்துறை தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மகேஷ்குமார் அகர்வால் IPS. பஞ்சாபில் தொடங்கிய பயணம் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பு வரை வந்த கதை என்ன? பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ்குமார் IPS 1972ஆம் ஆண்டு பிறந்தவர். தந்தையை போலவே சட்டம் பயின்ற அவர் தன்னுடைய 22ஆம் வயதில் 1994ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு பிரிவு IPS அதிகாரியானார். தேனி SP-யாக இவர் பணியாற்றி பின்னர் தூத்துக்குடி மாவட்ட SP-யாக இடமாற்றம் செய்யப்பட்டார். அதன் பிறகு 2001ஆம் ஆண்டு சென்னைக்கு இடமாறுதல் செய்யப்பட்டார். சென்னையில் பூக்கடை துணை கமிஷனராக நியமிக்கப்பட்ட மகேஷ்குமார் அகர்வால் பின்னர் போக்குவரத்து பிரிவில் துணை கமிஷனராக இடமாற்றம் செய்யப்பட்டார். மேலும் அயல் பணியாக 10 ஆண்டுகள் CBI அதிகாரியாக பல மாநிலங்களில் பணியாற்றினார். அயல் பணி முடிந்து மீண்டும் சென்னைக்கு மாறுதலாகி IG-யாக CBCID-யில் பணியாற்றினார். அடுத்து மதுரை கமிஷனர், சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனராக பணியாற்றினார். சென்னை போலீஸ் கமிஷனர் AK விஸ்வநாதன் விடுப்பில் சென்ற காலகட்டத்தில் போலீஸ் கமிஷனர் பொறுப்பையும் கவனித்து வந்தார். பின்னர் DGP அலுவலகத்தில் செயலாக்க பிரிவு ADGP-யாக பணியாற்றி வந்தார். பின் கொரோனா தடுப்பு வடக்கு மண்டல அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். பண மதிப்பிழப்பு சமயத்தில் சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் 5.78 கோடி ரூபாய் மேற்கூரை துளையிடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. சவாலான இந்த வழக்கை மகேஷ்குமார் அகர்வால் தலைமையிலான CBCID போலீஸ் சிறப்பாக கையாண்டு குற்றவாளிகளை பிடித்தது. தொழில்நுட்ப உதவியை பயன்படுத்திய கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் பேசுபொருளானது. சேலம் ரயில் கொள்ளை வழக்கு, சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு வழக்கு, சென்னை சிறுசேரியில் பணியாற்றிய பெண் இன்ஜினியர் உமா மகேஸ்வரி கொலை வழக்கு ஆகியவற்றில் மகேஷ்குமார் அகர்வால் தலைமையிலான டீம் சிறப்பாக செயல்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பணியாற்றிய அனுபவமும் தொழில்நுட்பம் சாரா அணுகுமுறையும் கொண்ட இவர்தான் தற்போது தமிழ்நாட்டின் காவல்துறை இயக்குநராகவும் படைத்தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.